வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே. இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன்ல உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்க அப்ளை பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அது இதுக்காக இ-சேவா மையம் போய் அப்ளை பண்ற மாரி இருந்தது. இனிமேல் உங்களுடைய மொபைல்ல நீங்களே எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்காக ஒரு லாகின் ஐடி நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த வெப்சைட்ல என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட சர்டிஃபிகேட்ஸ் ஆன்லைன்ல அவைலபிலிட்டி இருக்கு அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு. அதில உங்களுக்கு என்ன ரெக்யர்மென்ட் வரும்? இப்போ நீங்க திடீர்னு உங்க குழந்தைங்க ஸ்கூல் சேர்க்குறீங்க அப்படின்னா, அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க, இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இல்ல நானே பிரைவேட் ஜாபோ, கவர்மெண்ட் ஜாப் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு நான் அப்ளை பண்றேன்னா, கண்டிப்பா உங்க ஓபிசி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அது வாங்கிக்கலாம். அது இல்லாம எனக்கு இன்னும் மேரேஜே ஆகலன்னா, நோ மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். எனக்கு பெண் குழந்தை மட்டும் தான் இருக்கு. ஆண் குழந்தை இல்லன்னா, அதுக்கு ஸ்கீம் தமிழ்நாட்டுல இருக்கு. அதுக்கு நோ மேல் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு நீங்க வாங்கிக்கலாம். இல்ல கணவனை இழந்தோருக்கு விடோ சர்டிஃபிகேட்ன்னு இருக்கு. அது நீங்க வாங்கிக்கலாம். அது ஸ்கீம் மூலியமா நீங்க அமௌண்ட் மந்த்லி உங்களுக்கு வரும். அது நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். சரி, ஓகே. இது மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் இதுல அவைலபிலிட்டி இருக்கு. எல்லாத்துக்கும் சார்ஜஸ் மேக்ஸிமம் ரூ. 60 இதுல பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த லாகின் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லாகின் பத்தி நான் சொல்றேன். அத அப்ளை பண்றத பத்தி நான் பின்னாடி ஒவ்வொன்றா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம லாகின் பண்றது அப்படின்னா, இது கண்டிப்பா இந்த லாகின் உங்களுக்கு தேவை. இப்ப இ-சேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெப்சைட் கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா வரும். இது ஓப்பன் பண்ணுங்க. இது இது சிஎஸ்சி சென்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்க. அதாவது இ-சேவை மையம். அவங்களுடைய லாகின் ஒண்ணு இருக்கும். நம்மளுடைய லாகின் ஒண்ணு இருக்கும். துறை உள்நுழைவுங்கிறது அவங்க லாகின் பண்றது. பயனாளர் நுழைவுங்கிறது நாம லாகின் பண்றது. இது பொதுமக்களுக்காக விட்டுருக்காங்க. இத பயனாளர் உள்நுழைவு நீங்க குடுத்துக்கோங்க. இப்போ அதுக்காக நம்ம லாகின் கிரியேட் பண்ணணும். ஏற்கனவே லாகின் வச்சிருந்தா ஓகே. இப்போ லாகின் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, கீழ மென்ஷன் பண்ணுங்க நியூ யூசர் அண்ட் யூசர் சைன் அப்ன்னு இருக்கும். இத நீங்க கிளிக் பண்ணுங்க. இது ஓப்பன் பண்ணீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபுல் நேம், உங்களுடைய நேம் டைப் பண்ண சொல்லுவாங்க. கீழ டிஸ்ட்ரிக்ட் டைப் பண்ண சொல்லுவாங்க. என்ன டிஸ்ட்ரிக்ட் நீங்க அப்படின்னு சொல்லி டைப் பண்ண சொல்லுவாங்க. நீங்க டிஸ்ட்ரிக்ட் நீங்க போட்டுக்கோங்க. தாலுக்கு என்ன தாலுக்கு, நீங்க என்ன தாலுக்கு அது. உங்களுடைய மொபைல் நம்பர் இங்க நீங்க குடுக்குற மாரி இருக்கும். ஓகேங்களா? உங்களோட மொபைல் நம்பர் இங்க குடுங்க. அப்புறம் மின்னஞ்சல் மெயில் ஐடி குடுத்தாலும் குடுக்கலாம் பிரச்சனை இல்ல. உங்களோட ஆதார் எண் கண்டிப்பா இங்க வேணும். அது மட்டும் உங்களுடைய ஐடி, ஓகேங்களா? உங்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு ஐடி நீங்க குடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, அருண்னா அருண் 1, 2, 3யோ இல்ல உங்க டேட் ஆஃப் பர்த் இயரோ அதெல்லாம் அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிட்டு, இத உங்களுடைய ஐடி அத குடுத்து தான் நீங்க உள்நுழைய போறீங்க. அதுக்கு தேவையான பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு குடுக்க போறீங்க. அதுக்கு பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ண போறீங்க. மேல இருக்க கேப்ச்சா குடுத்துருக்காங்கல்ல, இத அப்படியே இங்க டைப் பண்ணிட்டு சைன் அப் குடுத்தீங்கன்னா, உங்க ஐடி பாஸ்வேர்டு இந்த ஐடியும் இந்த பாஸ்வேர்டு கிரியேட் ஆயிரும். இத வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, அது ஃபில் பண்ணிட்டேன். ஒவ்வொண்ணா நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நீங்க மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, இங்க போட்டீங்கன்னா எடுத்துட்டு வராது. ஓகேங்களா? 2வது பார்த்தீங்கன்னா, யூசர் ஐடி நீங்க என்ன போடுறீங்களோ, அந்த ஐடி தவிர வேற எது போட்டீங்கனாலும் அங்க எடுத்துட்டு வராது. நீங்க என்ன ஐடி போடுறீங்களோ, அந்த ஐடி ஏற்கனவே இருந்ததுன்னா, அது இங்க எடுத்துட்டு வராது, அழிஞ்சிரும். மறுபடியும் நீங்க அத ஐடி செலக்ட் பண்ற மாரி தான் இருக்கும். சரிங்களா? நீங்க என்ன ஐடி குடுக்குறீங்களோ, அந்த ஐடியையும் பாஸ்வேர்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாதீங்க. இப்போ கீழ மேல இருக்கிற கேப்ச்சா குடுத்துட்டு நான் சைன் அப் குடுக்குறேன். உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். உங்க ஆதார் நம்பர் என்ன ஆதார் நம்பர் அங்க குடுத்தீங்கன்னா, ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்க குடுக்குற மாரி இருக்கும். இப்போ ஓடிபி வந்துருச்சு. அத நான் ஃபில் பண்ணிட்டு ஓகே குடுக்குறேன். ஓகே. மேல பாருங்க யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி. கிளிக் ஹியர் டூ லாகின் போட்டிருக்குங்களா? இத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ, இன்கம் சர்டிஃபிகேட்டோ அப்ளை பண்றது மாரி நான் ஒரு ஆப்ஷன் காட்டுறேன். இதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணணும். அங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்துட்டு கீழ இங்க இருக்கிற கேப்ச்சா டைப் பண்ணுங்க. நீங்க குடுத்துட்டு லாகின் குடுங்க. பார்த்தீங்கன்னா, சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்றது அது நம்ம பார்க்க வேண்டாம். இப்போ சர்வீஸ் வைஸ் நீங்க போட்டுக்கோங்க. இப்போ உங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல ஃபர்ஸ்ட், அதில பார்த்தீங்கன்னா 2வது இருக்கு பாருங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். நம்ம அதில தான் அப்ளை பண்ண போறோம். அத கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு. நம்ம சும்மா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ அப்ளை பண்றதுக்கு எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா ஃபோட்டோ, எனி அட்ரஸ் புக் கேட்டிருக்காங்க, பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, ஸ்கூல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அது எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. மினிமம் 5 வருஷமாக தான் அங்கே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷனு, அப்ளிகேஷன் ஃபீஸ் ரூ. 60. ஓகேங்களா? இது எப்படி அப்ளை பண்ணுங்கிறது ஹவு டு அப்ளைங்கிறது கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாங்க முதற்கொண்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் இ-சேவை மையம் போய் தான் இது அப்ளை பண்ணி வாங்கணும் இல்லை. எல்லா சர்டிஃபிகேட்டுக்கும் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இன்கம் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து பயனடைச்சிக்கலாம். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் ப்ரொசீட்னே நான் கொடுக்குறேன். ப்ரொசீட் கொடுத்தாலே சரி நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்ல, அது எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அது எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கேன் நம்பர்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. இதுதான் அந்த கேன் நம்பர்.
இந்த துறையில் கொடுக்கக்கூடிய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய எல்லா துறைக்கும் சரி ஒரு கேன் நம்பர் நம்ம ஒன்று ஜென்ரேட் பண்ணணும். அந்த கேன் நம்பர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த கேன் நம்பர் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டுக்கும் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கேன் நம்பரில் நீங்கள் ஒரு டைம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேன் நம்பர் நீங்கள் ஃபெச் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், அது எல்லாமே உங்கள் டீட்டெயில் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அதில் கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறத ஃபஸ்ட்டு இந்த கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ டாக்குமெண்ட் டைப் என்னன்னா ஆதார் கார்டு நம்பரோட இங்கே மேலே நம்பர் கொடுத்துருங்க. இங்கே அப்ளிகேஷன் வந்து லிஸ்ட் அப்ளிகேஷன்ங்கிறது நீங்கள் மிஸ்டர் மிஸ்ஸஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. திருமதியம் கொடுப்போம், அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே அப்ளிகன் நேம் உங்கள் நேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இங்கே டைப் பண்ணி டிஃபால்ட்டாக இங்கே தமிழில் வந்து ரைட் சைடில் எடுத்து வந்துடும். ஓகேங்களா? இப்போது அடுத்து என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மேலா ஃபீமேலான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய டேட்டா பார்த்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது இங்கே ரெட் மார்க் எல்லாமே இடத்துல போயிட்டு இருக்கு இல்லைங்க, அந்த ரெட்டு பாயிண்ட் அவுட் பண்ண ஸ்டாருக்கு பாயிண்ட் அவுட் பண்ணது எல்லாமே கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும். அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே உங்களுக்கு மேரேஜ் ஆச்சா இல்லைன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, அது வந்து இங்கே ஃபில் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் அந்த இந்த அப்ளிகேஷன் போடுறவருக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. செல்ஃப்னு போடுங்க. இல்லை ஒய்ஃபோ இல்லை அப்பாவோ இல்லை யார் பேர் இருக்கோ அவங்க போட்டுக்கோங்க. மகனோ அவங்க நேம் போட்டுக்கோங்க. இங்கே வந்து ஹஸ்பண்டோ இல்லை கார்டியனோ இல்லை ஃபாதரோ யார் நேமோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே மதர் நேம் கொடுத்துக்கோங்க. இங்கே என்ன மதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. கரண்ட் அட்ரஸ் தற்போதைய உங்களுடைய முகவரியை வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதெல்லாம் பர்மனெண்ட் அட்ரஸ் கீழே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபுல் டீட்டெயில் இதில் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு மேண்டேட்டரி கிடையாது, வேணா கொடுங்க, வேணாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் தொலைபேசின்னு கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். தொலைபேசின்னு கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும், வெரிஃபை பண்ணிடுங்க. அந்த ஓடிபி இங்கே வரும், அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்கள் பேங்க் டீட்டெயில் வேணா கொடுத்துக்கலாம், வேணா ஒன்று கொடுத்துடலாம். இது ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா கேர் நம்பர் ஒன்று வரும், அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நம்பர் மூலமாக தான் இனிமேல் வரும் காலகட்டத்தில் நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிங்கனாலும் அதுக்கு வந்து நீங்கள் இது வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.